நிட்பா சூறாவளியுடன் தொடர்புடைய கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மதிப்பு மிக்க உபகரணங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு 3 தொடக்கம் 5 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் வரை இழப்பு ஏற்படுத்தியுள்ளதாக துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்துள்ளார். 27ஆம் தேதி மாலை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்க தொடங்கியது என்றும் கொத்மலை அணையின் மதகு கதவுகள் திறக்கப்பட்டவுடன் இரவு 11 மணியளவில் வளாகத்திற்குள் அதிக அளவு தண்ணீர் நுழைந்து கால்நடை மருத்துவம் மற்றும் முகாமித்துவ பீடங்களை மூழ்கடித்தது என்றும் அவர் கூறினார். கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் பல அதிநவீன கருவிகள் சேதமடைந்ததாக பேராசிரியர் மதுஜித் குறிப்பிட்டார். அளிக்கப்பட்ட பொருட்களில் தகவல் தொழில்நுட்ப மையத்தில் உள்ள 2 சேவையகங்களும் அடங்கும். ஒவ்வொன்றும் 60 மில்லியனுக்கும் அதிகமான சந்தை மதிப்பு கொண்டவை என்றும் குறிப்பிட்டார். வானிலை ஆராய்ச்சி திணைக்களம் பொதுவான வானிலை ஆலோசனைகளை தவிர வரவிருக்கும் வெள்ளம் குறித்து எந்த சிறப்பு எச்சரிக்கையையும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தாலோ அல்லது மகாபலி ஆணையகத்தாலோ தெரிவிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் பேராசிரியர் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.